முதல்ல பண்ணையார் பங்களாவை விட்டு வெளியே வந்ததுக்கே ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம், வாழ்த்துக்கள். ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போனவர் ஏன் அவருடைய சொந்த ரசிகர்கள் பல இடத்துல இறந்தாங்க. மாநாட்டுக்கு வரேன்ற பேரில் 2 பசங்க பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் விஜய் ரசிகர் மன்றம் தொடங்கிய நாள் முதலே ஒரு நபர் பயங்கரமாக உழைச்சிருக்காரு விஜய்க்காக. அவருடைய பேர் சரவணன். வேலை பழுவால் மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாரடைப்பால் உயிரிழந்துட்டார். அவருடைய இறுதி சடங்குக்கும் போகலை, அவருக்கு ஆறுதல் கூறுறதுக்காக அவருடைய குடும்பத்துக்கு நேர்லையும் போய் எந்த ஆறுதலும் தெரிவிக்கல. இந்த கபட நாடகம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, கபடதாரிகள் கபட நாடகம்னு. அந்த கபட நாடகம் கபடதாரிகள் இப்போ யார் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ், அரசியல் ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் போய் இந்த மாதிரிலாம் வருவாப்ல, வீட்டை விட்டு வெளியே வருவாப்ல. நல்ல வேலை அவங்களையும் அவங்க பண்ணையார் வீட்டுக்கு கூப்பிடாம இருந்துட்டாரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சி ஆறுதல் சொல்லாமல் விட்டாரே. நேரில் போக முடிஞ்சுதே பண்ணையாருக்கு. அதை பாராட்டி தான் காணும். கண்டிப்பாக அதை பாராட்டணும்.